friends, welcome back to Happy Homemakers Kitchen. இன்னைக்கு பலாக்காயில் ஒரு எரிசேரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இது வந்து திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸ், கேரளாலையும் ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. பலாக்காய்னு சின்ன பழம் வந்து சின்னதாக இருக்கிறப்ப அந்த காய் கிடைக்கும், இப்போ கடைகளெல்லாம் கிடைக்கும், பலாமுசுன்னு கூட சொல்லுவாங்க. அதோட காம்பை நீக்கிட்டு கொஞ்சம் நேரம் தலைக்கீழாக திருப்பி வச்சோம்னா அந்த பால் எல்லாம் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறமா அதை நறுக்கி அந்த ஓரத்தில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு அந்த நடுவில் இருக்கிற சதை பகுதியை கட் பண்ணி உப்பு போட்டு குக்கரில் ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்ல வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்படி சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். இதை வெறும் உப்பு போட்டு வேக வச்சா போதும். இப்போ இது ஒரு சின்ன பலாக்காயை வந்து நான் கட் பண்ணி அந்த மாதிரி வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாதி மூடி தேங்காய் அதை வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதில் கால்வாசி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு கால்வாசி தேங்காயில் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 20 மிளகு, இதில் வந்து மிளகு மட்டும்தான் காரத்துக்கு, ஸோ 20 மிளகு போட்டு நல்லா இதை அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அரை மூடி தேங்காய் இருந்தால் போதும் ஒரு சின்ன பலாக்காய்க்கு. தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இது வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரெடிஷ்னலாக தேங்காய் எண்ணெயில் தான் இதை பண்ணுவாங்க. இப்போ எண்ணெய் சூடானோடனே இந்த நம்ம தேங்காயை மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை போட்டு நல்ல பொன்னிறமாக வதக்கி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை வந்து நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக வறுபட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக தான் இந்த வறுத்த தேங்காயை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த தேங்காயை அரைச்சி தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம திருவின தேங்காய் கூட போட்டு இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே எண்ணெய் சட்டியில் பாக்கி இருக்கிற எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக சீரகம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம சீரகம் தேங்காயில் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக வாசனைக்கு மட்டும் கொஞ்சோண்டு போட்டால் போதும். போட்டு நல்லா இந்த கடுகு பொரிஞ்சு இந்த சீரகம் வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். கடுகு பொரியிறப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ நம்ம மிளகு, ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தேங்காய் கலவையை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் முத்துன தேங்காவாக இருந்தால் இந்த எரிசேரிக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க, இளம் தேங்காய்களை விட. ஸோ இதை போட்டு இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த தேங்காய், மிளகு, சீரக கலவை வந்து நல்லா வதங்கியிருக்கு, நல்லா உதிராக இருக்குது பாருங்கள். நல்லா எனக்கு இங்கே மிளகு சீரகத்தோட வாசனை நல்லா வருது. இப்போ இதில் இந்த பலாக்காய்கள், வேக வச்ச பலாக்காய்களை எடுத்து போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதை முதல்ல சொல்ல மறந்துட்டேன்னா இதையும் போட்டு இப்போ நல்லா கலக்கலாம். இப்போ இது நல்ல காய் வதங்கி இருக்கு, மஞ்சத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்ச இந்த தேங்காய் கலவையை சேர்த்து ஒரு பெரட்டி எடுத்தோம்னா நம்மளோட பலாக்காய் எரிசேரி தயார். சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த காம்போ ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த சுவை ஊட்டுறதுக்கு மட்டும் இல்லை, மிளகும் சீரகமும், இந்த பலாக்காய் வந்து ஈஸியாக நமக்கு செரிக்கிறதுக்கும் இந்த மிளகும் ஜீரகமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரே 1 ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய் மேலே விட்டோம்னா அந்த தேங்காய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கலந்து விட்டு சர்வ் பண்ணலாம். இதை அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எழுதி அனுப்புங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சுவையான ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹெல்த்தி குக்கிங், ஹாப்பி லிவிங்.